ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 55,014 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.84% வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள் ஒரு அட்டகாசமான வாக்குகளை வாங்கி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிளேவை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கூட அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த பிளே தான் எங்கே இருக்குது அப்படின்றதே தெரியாமல் வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய திவ்யா கணேஷ் அவர்கள். மேபி அந்த குரூப்பிசமெல்லாம் பண்ணாமல் இருந்தால் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் குரூப்பிசத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,673 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.43% வந்து இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஒரு நல்ல பிளேயர் தான். ஆனால் என்ன பண்ணுறது, அடித்த அடியில் பாவம் அமைதியாக ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே பெருசாக எந்த கண்டென்ட்டுமே வந்து இல்லை. சும்மா ஃபன்னாக ஜாலியாக வந்து போயிட்டுருக்க தவிர மற்றபடிக்கு வந்து பெருசாக சண்டை கிண்ட சச்சரவு அப்படின்னு சொல்லி எதுவுமே வந்து போகல. அதுக்கடுத்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 39,854 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.78% வந்து இருந்துட்டுருக்காரு விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரம் அவர்களுக்கு லாஸ்ட் வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி ஒரு நல்ல வீக்காக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். 3வது பொசிஷன் எல்லாம் பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே நாமினேஷன் இருக்கும்போது இவ்வளோ வாக்குகள் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 34,286 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.27% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரிநாதன் அவர்களுக்கு ஆரம்பத்திலேருந்து ஹோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லையோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அண்ட் வரவும் போகிறவெல்லாம் சபரியை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏய் போடா நீ நடிச்சிட்டு தான் வந்திருக்கு அப்படின்ற லெவலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலேயே என்னமோ தெரியல, சபரி அவர்களுக்கு வந்து கம்மியான வாக்குகள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்த 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பெக்டட்லி கெமி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27,189 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.35% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கெமி அவர்கள். கெமி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு சரியான சண்டை வந்து போட்டாங்க நம்மளுடைய கமருதீன் கிட்ட. கண்டிப்பாக அது டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் கூட சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. கெமிக்கு வந்து எல்லாத்தையும் டக்குன்னு தைரியமாக கேட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பதிலடி கொடுக்கறதுக்கான எல்லா தைரியங்களும் வந்து கொடுத்துருக்கு. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய நபராக இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாப் 5 வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் கெமி அவர்களுக்கு வந்து இருக்குது. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24,449 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.61% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஆக்சுவலாக இந்த பெண்மணி தான் லாஸ்ட் வீக்கில் வந்து கிட்டத்தட்ட 20% கிட்ட வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாரத்தில் 6.61% இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. யார் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணுறாங்க, யார் சரியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வாரமும் வாக்குகளை வந்து செலுத்துகிறாங்க. ஸோ அதுதான் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் பெரிய சக்ஸஸு. 8வது பொசிஷனில் கனி 23,196 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.27% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய கனி அவர்கள். ஸோ கனி அவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பலமாக மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அப்படி ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை தான் வந்து ஆடிட்டுருக்காங்க கனி. பட் அவங்களுக்கான கரெக்டான ஸ்பேஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே ஃபன்னாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொன்னதுனால அக்கா அமைதியாக வந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 22,262 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.02% வந்து இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஆக்சுவலாக அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் தான், ஓகேவா. ஆனால் நேற்றுக்கு ஒரு ஃபன் டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா சக்காலத்தியா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டேய் ஒன்று நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இல்லைனா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு தான் அந்த கண்டென்ட் வந்து இருந்தது. சில நேரங்களில் காமெடியாக இருந்தாலும் பல நேரங்களில் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. 9வது பொசிஷனில் வியானா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,813 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.9% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே ஒரு புதிய காதல் வந்து
வந்து வந்திருக்கு. நான் நேத்திக்கே வந்து சொல்லியிருந்தேன். ஏதோ அவங்க 2 பேருக்குள்ளார வந்து போயிட்டுருக்கு எஃப்ஜேவுக்கும் வியானாவுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. எஃப்ஜே அவர்களுக்கும் வியானா அவர்களுக்கும் ஒரு லவ் கன்டென்ட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. எத்தனை பொண்ணை தான் அவன் லவ் பண்ணுவானும் தெரியல. வியானா எப்படி போய் அவங்களுடைய வலையில் விழுந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல. 10வது பொசிஷனில் பிரஜன் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,422 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5.79% வந்து இருந்துட்டுருக்காரு இந்த பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜன் அவர்கள் ஒன்றும் கிடையாது, இந்த ரவுடி பேப்பர், அப்புறம் இந்த பேப்பர் ரவுடி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து பண்ணிட்டுருக்காரு. எப்போதும் சாண்ட்ரா கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு எப்படி அந்த கேம் ப்ளே பண்ணுறது அப்படின்ற லெவலுக்கு தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு தவிர மற்றபடிக்கு வந்து எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே பெருசாக வந்து பண்ணவே கிடையாது. 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17,705 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.79% வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் அவர்கள். ஸோ அமித் அவர்கள் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கடைசி பொசிஷனில் இருந்தாலும் இப்போ படிப்படியாக வாக்குகளை வாங்கி மேலே வந்துட்டுருக்காரு. ஸோ இப்போது நம்மளுடைய அமித் அவர்கள் 11வது பொசிஷன் பிடிச்சிருக்கிறது ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கிற மாதிரி தான் வந்து தோணிட்டுருக்கு. ஸோ அதுக்கடுத்த 12வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 17,529 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.74% வந்து இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இன்னுமே இல்லை, ஏன்னா பெருசாக அவங்க எதுவுமே பண்ணதில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணாங்க, ட்விஸ்ட் வச்சாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அவர்களுக்கு வந்து அந்த நாமினேஷன் ப்ரீ பாஸை கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அது ஒரு மட்டும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷாவுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாகவும் மாறிச்சு, நெகட்டிவாகவும் மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பண்ணல. அதுக்கடுத்த 13வது பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,476 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.18% இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ ரம்யா அவர்கள் வந்து இந்த வாரம் நான் பாடுறா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்வத்தோடு வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுவும் அந்த டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் போட்டி வந்து நடத்துனாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நான் தலைவராக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று தலைவராகவும் ஆயிருக்காங்க அந்த டீமுக்கு. அதாவது நேற்றுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த டாஸ்கில். ஓகே, ஸோ அப்படி வந்து ரம்யா வந்து ஃபயர் மோடில் வந்து இருந்துட்டுருக்காங்க. அண்ட் அடிக்கடிக்கு இவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாரு மாதிரி, நீங்கள் எப்படி பார்வை வந்து இப்போ பார்க்குறீங்களோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு நான் இருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் நான். ஆனால் நான் இங்கே வந்து ரொம்ப அடங்கி வந்து இருக்கேன் அப்படின்றத அடிக்கடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்துருப்பாங்க. ஆனால் நாங்களும் வந்து அப்பப்போ கேட்டுக்கிட்டே தான் வந்திருக்கோம். அக்கா கொஞ்சமாவது அந்த ஃபேஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் காட்டுங்க, அதுக்காக தான் உங்களை வந்து இத்தனை நாட்கள் வந்து 2 வாரம் 3 வாரம் கடந்து கூட, அதாவது அப்பயே நீங்கள் வீட்டாக வெளியே போக வேண்டிய ஒரு ஆள், அப்படி இருந்தும் உங்களை வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் வச்சுட்ருக்கோம். ஆனாலும் நீங்கள் எதுவுமே பெருசாக பண்ணலையே அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்களே திணறி போய் கேள்வி கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் எனிஹவ் இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும், கண்டிப்பாக நான் கண்டென்ட் கொடுப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய ரம்யா அவர்கள். பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக வியானா மற்றும் எஃப்ஜே அவர்களுடைய காதல் கதையை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நான் நேற்றுக்கே வந்து சொல்லியிருந்தேன் இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று போதுப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனியாக போய் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சீக்ரெட்டாக பேசுகிற மாதிரி வந்து சில வார்த்தைகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓப்பன் மைண்டடாக ஓப்பனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கொடுக்குறதில்ல. ஆனாலும் எப்படி கன்வே பண்ணுமோ அந்த மாதிரி வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க 2 பேருக்குள்ளே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு டவுட் ஆச்சு, என்ன இவங்க 2 பேர் இவ்வளோலாம் வந்து கொஞ்சம் கொலாவியெல்லாம் பேசிக்க மாட்டாங்களே, திடீர்னு என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேற்றுக்கு நைட்டெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீக்ரெட்டை வந்து உடச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஏதோ சம்திங் வந்து ஓடிட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்களும் வியானா அவர்களும் 2 பேரும் பேசிக்கிட்டா சுபிக்ஷாவுக்கும் சுத்தமாக ஆகவே மாட்டேங்குதான். ஸோ முந்தா நேற்றுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களுக்கு வந்து ஏதோ காலில் அடிபட்டிருக்கு. ஸோ அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அவர்கள் இருந்திருக்காங்கல்ல, அவங்க போய் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க, தொட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அப்பயே சுபிக்ஷா வந்து ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு மரியாதையாக போயிடுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக கோவப்பட்டாங்களாம். ஸோ அப்பயே எனக்கு வந்து தோணுச்சு, ஏன் எஃப்ஜே அவர்கள் அப்படி பண்ணும்போது எதுக்கு வந்து சுபிக்ஷா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. ஓகேவா, சுபிக்ஷாவும் வியானாவும் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்ட் தானே? ஸோ அப்படி இருக்கும்போது லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மேபி சுபிக்ஷா அவர்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். அதனால் வியானா அவர்களுக்கும் சுபிக்ஷா அவர்களுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோடு கூட விழுந்திருக்கலாம். ஏன்னா இப்போது முன்னையை விட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்மளோட வியானா அவர்களுக்கும் சுபிக்ஷா அவர்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப். அது உங்களால் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் 2 பேரும் ஒரே இடத்துல தான் வந்து இருந்துட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக எதுவுமே டிஸ்கஷன்லாம் வச்சுக்கிறதுல, மோரார்லேஸ் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த கண்டென்ட் இருக்குது, லவ் கண்டென்ட் இருக்குது. ஆனால் இது லவ் கண்டென்ட்டா இல்லை
வேணுத்துக்குனே பண்ணுறாங்களா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வர்ற காதல்லாம் கண்டென்ட்காக வர்ற காதல் தான். ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வியானா அவர்கள் வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஆளுக்கு எஃப்ஜே அவர்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.